காப்பர் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. காப்பர் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்றது மூலியமா உடலில் மெட்டபாலிசம் ரேட்டானது அதிகமாகி உணவு செரிமானத்துக்கு அது அதிகமாக உதவுது. அதோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை சீராக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் பணியையும் இந்த மாதிரி காப்பர் பாத்திரங்களை நம்ம சமைச்சு சாப்பிட்றதால நடக்குது. ஸோ டாக்டர்ஸ் இந்த காப்பர் பாத்திரங்களில் அதிகமாக சாப்பிட சொல்லி அறிவுறுத்துறாங்க. இருந்தாலுமே இந்த காப்பர் பாத்திரங்களில் அடிக்கடி பச்சை நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் படிவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி படிகிறது இரும்பில் துருப்பிடிக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி காப்பர் பாத்திரங்களில் பச்சை நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் படிவதை காப்பர் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா, காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோடு இந்த கார்பர் சேரும்போது அந்த கார்பரில் கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகி அது பச்சை நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் மாறுது. இந்த ஒரு வேதியியல் மாற்றத்தை தான் காப்பர் கார்பனேட்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர் கார்பனேட்டை எப்படி போக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக லெமன் இல்லை புளியில் வந்துட்டு நம்ம அதை வச்சு தேய்க்கிறது மூலமாக ஈஸியாக அதை போக வச்சிடலாம். அதனால தான் தாமிர பாத்திரங்களில் அதிகமாக லெமன் இல்லை புளியால் தேய்ச்சி கழுவுறாங்க. லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் ஆனது இந்த காப்பர் கார்பனேட்டோட படும்போது அதில் ஒரு வேதியியல் மாற்றம் உருவாகி அந்த காப்பர் கார்பனேட்டை மறைய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாமிரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமிர பாத்திரங்களில் அதிகமாக தயிரை ஊற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் ஆனது இந்த காப்பர் கூட சேரும்போது ஹைட்ரஜன் அண்ட் சால்ட்டை வெளியிடும். இதனால் அந்த தயிரானது சால்ட்டை அதிகமாக எடுத்துக்கிட்டு கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதனால் தயிரானது தாமிர பாத்திரங்களில் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் தாமிர பாத்திரங்களில் தயிரை ஊற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தாமிர பாத்திரங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.